இங்க ஒருத்தி உட்கார்ந்துருக்கேன். கண்ணு தெரியுதா தெரியலையா? நீ பிசாட்டி போயிட்டே இருக்க. உங்களுக்கு இப்ப என்ன வேணும்? என்னை கூப்பிட்டு வம்பளக்கலனா உங்களுக்கு நேரமே போகாதோ? ஆமா, உன்னைய கூப்பிட்டு வம்பளக்கலனா எங்களுக்கு நேரமே போகாது பாரு. மகாராணி எங்க போனியே? இதென்ன கேள்வி? அதான் இம்பட்டு நேரத்துல நான் எங்க போனேன்னு ஆராய்ச்சி பண்ணிருப்பியல்ல. கடைக்கு போயிட்டு வரேன். இப்ப என்ன அதுக்கு? ஓ, கடைக்கு போயிட்டு வரியா? தெரியாம போச்சே. சரி, என்ன வாங்கிட்டு வந்த? வெறுங்கைய வீசிக்கிட்டு வந்துகிட்டு இருக்கியே, அதான் கேக்குறேன். கடைக்கு போயிட்டு வந்தனா கையில ஏதாவது 4 பொருள் இருக்கணும்ல. ஒன்றும் இல்லைல்ல, அப்ப எதுக்கு போனேன்னு கேட்டேன். கடையை சுத்தி பார்க்கறதுக்காக போனேன். கடைக்கு புதுசா திறப்பு விழா வச்சிருக்காங்க, அதான் போய் திறந்து வச்சுட்டு வாரேன். ஓ, திறப்பு விழாக்கு ஒன்னையும் அந்த அசோக் பேலையும் முன்னாள் காதலர்கள்னு வர சொல்லியிருந்தவளா என்ன? இங்க பாருங்க, என் வீட்டு தேவையில்லாமலாம் பேசிக்கிட்டு இருக்காதீங்க. நீங்க இப்படி பேசுறது எனக்கு பிடிக்கல. ஆமா, அசோக்க பார்க்க தான் போனேன். போதுமா? கிளம்புங்க, உங்க வேலை ஏதோ அதை போய் பாருங்க. உனக்கு இப்படி சொல்றதுக்கு வெக்கமா இல்லை? நீ எல்லாம் என்ன ஜென்மம்? வேறொருத்தனோட பழகி கூத்தடிச்சிட்டு இருந்தவனு தெரிஞ்சும் உன்னை என் மவன் கெட்டியிருக்கான்ல, அவனை எப்படி தானே பழி வாங்குவேன்? என்னடி சொன்ன? என்ன சொன்ன? அந்த அசோக் பேல தான் பார்க்க போனேன்னு சொல்றியா? உன்னை உசுரோடவே விடக்கூடாது. ஓ, மாமியாரை எதிர்த்தா பேசுற? எதிர்த்து இல்ல போடுங்க. என்ன நீங்க வாரியில கொண்டு என் பொண்டாட்டி அடிக்கிறீங்க? உங்களுக்கு யார் அந்த உரிமையை கொடுத்தா? இல்ல மாப்பிள, அவ அம்மாவை எப்படியெல்லாம் எதிர்த்து பேசுறா? அவளுக்கு வாய் ரொம்ப கூடி போச்சு. இன்னும் 4 சாத்து சாத்துனாதான் அடங்குவா. சும்மா இருங்கத்த. நீங்க எல்லாரும் அவளை நம்புறீங்களோ நம்பலையோ, என் பொண்டாட்டியை நான் நம்புறேன். என் பொண்டாட்டி பத்தி எனக்கு நல்லா தெரியும். நீங்க யாரும் இதை பெருசுப்படுத்த வேண்டாம். கிளம்புங்க. ஆமா, என்கிட்டயே சொல்றா. அசோக்கு பையில தான் பார்க்க போனேன். இப்ப என்னன்னு? அவளுக்கு இவ்வளவு தெனாவட்டும் தைரியமும் இருக்கவ நாளைக்கே அவனை இழுத்துட்டு ஓடினாலும் ஓடுவா. அவன் பொண்டாட்டி வயிற்ற தள்ளிக்கிட்டு நடு ரோட்ல நிற்பான். இன்னும் என்னெல்லாம் பண்ண போறாளோ தெரியல. நம்ம குடும்பத்துக்கு இவளை கட்டிட்டு வந்து ஒரே அவமானமா போச்சு. வாய மூடுமா. உன் மகளா இருந்தா அப்படி பேசுவியா? என்ன பேச்சு? அவனை யதார்த்தமா பார்த்திருக்கா, அதனால பேசியிருக்கா. இந்த மாதிரி பேசுற வேலைய வச்சுக்காத. என் பொண்டாட்டியை பத்தி எனக்கு தெரியும். அப்படி ஓடுனா என் பொண்டாட்டி தானே ஓடுறா. உங்களுக்கு என்ன வந்துச்சு? உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. அம்மா சொல்றதுல என்ன தப்பு மாப்பிள்ள இருக்கு? கல்யாணத்துக்கு முன்னாடி நீ அவன் கூட பழகுனா சரி. இப்ப எல்லாம் முடிஞ்சு போச்சு. அவனுக்கும் கல்யாணம் ஆகி அவன் பொண்டாட்டி மாசமா இருக்கா. இப்ப அவனை டீ குடிக்கவான்னு இவ எதுக்கு கூப்பிடணும்? இவளுக்கு அப்ப இன்னும் அந்த நினைப்பு இவன் மனசை விட்டு போகல. அப்படித்தானே? என்னத்த பேசுறீங்க? என் பொண்டாட்டி அவனை உசுருக்கு உசுரா காதலிச்சிருக்கா. அவன் மனசு பூரா இன்னும் அவன் தான் இருக்கிறான். அது எப்படி தப்பாக முடியும்? அவ மனசார அவனை விரும்பி இருக்கா. ஆனா அவன் இன்னொருத்தி கழுத்துல தாலியை கட்டி ஓடி போயிட்டான். அவன் பண்ணதை யாருமே தப்பா சொல்ல மாட்டேங்கிறீங்க. இவளையே குறை சொல்லிட்டு இருக்கீங்களே, எதுக்கு? என்ன மாப்பிள்ள பேசுறீங்க? அறிவு கட்டத்தனமா பேசிக்கிட்டு இருக்கீங்க. அவன் இன்னொருத்திய கட்டிக்கிட்டான், அதனால அவன் பொண்டாட்டிக்கு உண்மையா இருக்கான். ஆனா இவளும் உங்களை கட்டிக்கிட்டு உங்களுக்கு உண்மையா இல்லையே. எனக்கு உண்மையா இல்லைன்னு உங்ககிட்ட யாரு சொன்னா? யாரு சொன்னான்னு கேட்டேன். நீங்க கண்ணால பாத்தீங்களா? அவன் கூட நின்னு கூத்தடிச்சுக்கிட்டு இருந்தாளா? என்னத்த பேசுறீங்க? அவன்கிட்ட சாதாரணமா பேசியிருக்கா. அவன் மனசுல இன்னும் அவன் தான் இருக்கிறான். எங்க 2 பேருக்குள்ளயும் இன்னும் எந்த உறவும் ஆரம்பிக்கல. அதனாலதான் அவன்கிட்ட இயல்பா பேசியிருக்கா. அவ பேசுறது கூட உங்களுக்கு தப்பா தெரிஞ்சா எப்படி? அவ கொஞ்சம் கொஞ்சமா அவன் மனசை மாத்திட்டு வா. நீங்க யாரும் இதை பெருசுப்படுத்த வேண்டாம். இல்ல சொல்றப்பா, விளக்கம் ரொம்ப அருமையா இருக்கு. எப்படி? அவன் இன்னொருத்திய கட்டிக்கிட்டதால அவளை நினைச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ அவன் கல்யாணம் கட்டாம இருந்தா உன் பொண்டாட்டிய அவன் கூட அனுப்பி வச்சிருப்ப, அப்படித்தானே? ஆமாமா, அதை தான் செஞ்சிருப்பேன். ஏன்னா அவ மனசுல இன்னும் அவன் தான் இருக்கான். அவ மனசுல இன்னும் என் மேல எந்த ஈடுபாடும் இல்ல. அவன் கல்யாணம் கட்டாம இருந்திருந்தா கண்டிப்பா அவனுக்கும் இவளுக்கும் நானே கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேன். ஓய மூடு, அறிவு கட்டத்தனமா பேசிக்கிட்டு இருக்க. தொலைச்சு போடுவேன், தொலைச்சி. பெரிய இவ காதல் அம்பிகாபதி அமராவதி காதலு, ரோமியோ ஜூலியட் காதலு ஊர் உலகத்துல எவனும் காதலிக்கல. என்னமோ இவ மட்டும்தான் காதலிக்கிறா. வெக்கமா இல்ல? பொண்டாட்டிக்கு நீ வக்காலத்து வாங்கிட்டாளே.
இன்னொரு தடவை பேசுன மகன் கூட பார்க்க மாட்டேன். என்ன பண்ணுவனு எனக்கே தெரியாது. என்னடி முழிக்கிற? அவனுக்கு விழுந்த அடி உனக்கு விழுறதுக்கு கொஞ்ச நேரம் பத்தாது. இங்க பார்த்துக்க, ஒழுங்கு மரியாதையா இருந்துக்கோ. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? உன் புருஷன் உன்னால கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான் தினம் தினம். அது உனக்கு பெருசா இல்ல. இன்னும் அசோக்குன்னு அவன் வாழை பிடிச்சி தொங்கிக்கிட்டு அலையிற. வெக்கமா இல்ல? ஏன் ஊர் உலகத்துல காதலிக்கிறவ எவ்வளவுமே இல்லையா? எல்லாவளும் கல்யாணம் முடிஞ்சா தான் புருஷனுக்கு உண்மையா இருக்கணும், நல்லவளா இருக்கணும்னு இருக்கிறாளுங்க. நீ என்னன்னா என்னமோ அவனை மறக்க முடியலனா என்னத்துக்கு இவனை கட்டிக்கிட்ட? இவன் வாழ்க்கையே தினம் தினம் நாசமாக்கிக்கிட்டு இருக்க. அது தெரியல உனக்கு? உன் புருஷன் உனக்காக நின்று வக்காலத்து வாங்கிக்கிட்டு இருக்கான். கொஞ்சம் கூட உனக்கு மனசுல ஒரு ஈவு இறக்கம் எதுவும் இல்லாம கல்லு மாதிரி நின்றுட்டு இருக்க. உனக்கு எண்ணி ஒரு வாரம் டைம் கொடுக்கேன். அதுக்குள்ளே எல்லாத்தையும் தூக்கி எரிஞ்சிட்டு என் மகன் கூட ஒழுங்கா குடும்பம் நடத்துற. இல்ல இந்த வீட்டிலே நீ இருக்க மாட்டேன். ஞாபகம் வச்சுக்கோ. உன்னை நிரந்தரமா அத்து விட்டுட்டு என் மகனுக்கு நான் வேற பொண்ணை பார்க்கவும் தயங்க மாட்டேன். என்ன பார்க்குறீங்க? உங்க மவளுக்கு நல்ல புத்திமதி சொல்லுங்க. ஒன்று இவ ஒழுங்காய் இந்த வீட்டு மருமகளா என் மகனுக்கு பொண்டாட்டியா இருக்கணும். இல்லை இந்த காதல் கற்பனை கன்றாவியெல்லாம் உங்க வீட்டில் போய் வச்சுக்க சொல்லுங்க. இன்னும் அவன் பொண்டாட்டியே நடுத்தரில் நிப்பாட்டத்துக்கு நாங்கள் ஆளாக்கா இருக்கக்கூடாது. ஒழுங்கு மரியாதையா எடுத்து சொல்லுங்க. அதை விட்டு போட்டு இவ இன்னும் அவனை பார்க்குறேன் வைக்கிறேன் அவன்கிட்ட பேசுகிறேன்னு அழைஞ்சா அப்புறம் உங்க மவளுக்கும் இந்த வீட்டுக்கும் எந்த சம்மந்தமும் இருக்காது. நீ எல்லாம் என் பொண்ணா? என்ன சாணியை கொண்டு அரைஞ்ச கதையா இந்த அளவுக்கு கேவலப்படுத்திட்டியே. ஏடி இப்படி இருக்க? உன் புருஷன் உனக்காக எப்படியெல்லாம் பேசிட்டு போறாரு. அந்த ஆளுக்காகவது உன் மனசு இறங்கலல்ல. நீ இன்னும் அவனை டீ குடிக்க வரியா காப்பி குடிக்க வரியான்னு கூப்பிட்டுக்கிட்டு அலையிற. உன் மண்டையா இல்ல அதுல சாணியை தான் தப்பி வச்சிருக்கியா? என்னால இங்க ஒரு நிமிஷம் இருக்க முடியாது. ஒழுங்கு மரியாதையா உன் புருஷனுக்கு பொண்டாட்டியா நடந்துக்கிறதா இருந்தா இங்க இரு. இல்ல இப்பவுமே விவாகரத்து பண்ணிக்கலாம். அத்து விட்டுருவோம். வா வீட்டை பார்க்க போவோம். ஏமா அவங்க பேசுற மாதிரியே நீயும் பேசுற? என்னை யாரும் புரிஞ்சுக்கவே மாட்டீங்களா? என்னடி புரிஞ்சுக்கணும்? என்ன புரிஞ்சுக்கணும்? என்ன உனக்கு 60 வயசு கிழவனை பார்த்தா கெட்டி வச்சேன்? இல்ல உன் புருஷன் உன்கிட்ட பாசமா தானே நடந்துக்கிறான். உனக்கு மனசு இறங்காதா? உன் மனசு என்ன கல்லா? இன்னும் அந்த அசோக்கு பையில நம்பிக்கிட்டு அசோக்குன்னு பின்னாடி தூங்கிக்கிட்டு அலையிற. எனக்கு புரியுதுமா, அவனுக்கு கல்யாணம் ஆயிட்டுன்னு எனக்கு புரியுது. ஆனா என் மண்டையில ஏறவே மாட்டுக்கு. நான் என்ன செய்யட்டும்? எனக்கு இவரை பார்க்குற நேரம் இவர்கிட்ட பேசவும் பிடிக்க மாட்டுக்கு. இவர்கிட்ட என்னால எதையும் ஓப்பனா சொல்லவும் முடியலம்மா. என்னை மன்னிச்சிருமா. என்ன பண்ண சொல்ற? அவன் பொண்டாட்டியை விட்டுட்டு அவனை இழுத்துட்டு ஓடிரு. ரொம்ப நல்லதா இருக்கும். அப்படித்தானே? அவன் பொண்டாட்டி மாசமா இருக்கா. இவங்க சொல்ற மாதிரி அவன் நடு ரோட்ல உட்காந்து பிச்சை எடுக்கட்டும். நீ சந்தோஷமா அவனை கூட்டிட்டு போய் அவனை மறுபடியும் கல்யாணம் கட்டிக்கிட்டு குடும்பம் நடத்து. போதுமா? ஓம் புருஷன் இங்க நடுத்தரில் நிக்கட்டும், அவன் பொண்டாட்டி அங்க நடுத்தரில் நிக்கட்டும். சரிதானே? இவன் அப்படிப்பட்ட பொண்ணு இல்ல. என்ன புரிஞ்சுக்கோமா. என்னால அவன் பொண்டாட்டி கஷ்டப்படுற அளவுக்கு கேவலமான வேலையெல்லாம் நான் பார்க்க மாட்டேன். அப்போ இப்ப அவனை டீ குடிக்க வான்னு கூப்பிட்டது என்ன அர்த்தத்துல? அதுக்கு பதில் சொல்லு. என்ன அர்த்தத்துல கூப்பிட்ட? தெரியலம்மா. அவனை பார்த்த உடனே எனக்கு பேசணும் போல இருக்கு. என் மனசுக்கு என்னால புரிய வைக்க முடியல. எனக்கு அவனை பார்த்ததும் அவன் என்னோட பழைய அசோகா தான் என் மண்டைக்கு தோணுது தெரியுது. என்னால எதுவுமே பண்ண முடியல. அவன் இன்னொருத்தியோட புருஷன்னு என்னால இன்னைய வரைக்கும் ஏத்துக்க முடியலம்மா. பைத்தியக்காரி. அவனுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை பிறக்க போகுது. இன்னொருத்தியோட புருஷனா ஏத்துக்க முடியலனா எப்படிடி அர்த்தம்? உனக்கும் கல்யாணம் ஆயிட்டு உன் புருஷன் கல்ல மாதிரி உன் கூடையே நிக்கிறான். உனக்காக அவங்க அம்மாவை எதிர்த்துக்கிட்டு நிக்கிறாரு. அந்த மனுஷனை ஒரு மனுஷனை அது வந்து நினைச்சு பார்க்கலாம்ல. உனக்கு மனசாட்சின்னு ஏதாவது இருக்கா இல்லையா? ஐயோ அம்மா, என்ன புரிஞ்சுக்கோமா. ஏமா என்னை இப்படி டார்ச்சர் பண்ற? உன்கிட்ட பேசி பிரயோஜனம் கிடையாது.
இதுக்கு ஒரே வழி அந்த அசோக்கு தான். அவனை கூட்டிட்டு வந்து உன் மோரையில காரி துப்ப சொல்றேன். அப்பதான் உனக்கு புரியும். ஏமா இப்படியெல்லாம் என்ன அவமானப்படுத்துற? நீ என்ன பெத்த தாய் தானே, இப்படியெல்லாம் பேசுறியே, இது நியாயமா? என்ன எப்படி பேச சொல்ற? உன் அடி மனசுல அவன் சந்தோஷமா நிம்மதியா இருக்கிறது பொறுக்க மாட்டுக்கு. அதான் அவன் பொண்டாட்டிட்ட இருந்து எப்படியாவது பிரிச்சிடணும், அவன் பொண்டாட்டி நடுத்தரில் நிக்கணும் அப்படின்னு உன் பைத்தியக்கார மனசு சொல்லுது. அதனாலதான் நீ இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு அலைத. ப்ளீஸ்மா என்ன புரிஞ்சுக்கம்மா, நான் அப்படியெல்லாம் நினைக்கலம்மா. நான் சாதாரணமா தாம்மா பேசினேன். என் மண்டைக்கு என்னால புரிய வைக்க முடியலம்மா. அவனை பார்த்த உடனே நான் அவங்கிட்ட பழகுனதும் அவங்கிட்ட சிரிச்சு பேசினதும் அந்த பழைய நினைப்பு தாம்மா வருது. என்னால இவர்கிட்டயும் பேச முடியல. என்ன புரிஞ்சுக்கோங்க, என்ன கொஞ்ச நாள் தனியா விடுங்க, சரியாயிரும் நான் நம்புறேம்மா. எப்படி சரியாகும்? எப்படி சரியாகும்? இதுக்கு வழி நான் வைக்கிறேன். அந்த வழி தன்னால எப்படி சரியாகுதுன்னு பாரு. அம்மா நில்லுமா. அம்மா எங்கம்மா போற? அம்மா நில்லு. யாருமே என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. நான் என்ன செய்யட்டும்? நான் வேணும்னா இப்படி எல்லாம் பண்றேன். என்னம்மா மாசமா இருக்கிறவ நீ கூட்டிட்டு இருக்க? ஐயா அம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அக்கா கடை வரைக்கும் போயிருக்காங்க. சரி அதுக்குள்ளேயும் இந்த முத்தத்தை தூத்துருவோமேனு வந்தேன். நீங்கள் என்ன இந்த பக்கம் வாங்கம்மா உள்ள. ஏன் வெளியவே நின்றுட்டுருக்கீங்க? இல்லைம்மா அதெல்லாம் இருக்கட்டும், உன்னை பார்த்து பேசணுன்னு தான் வந்தேன். என்னம்மா என்ன விஷயம்? எதுனாலும் சொல்லுங்க. வாங்க உள்ள வாங்க. வாசல்லே நின்னா பேசுவீங்க? ஐயோ இருக்கட்டும்மா, ஏற்கனவே ஏகப்பட்ட பிரச்சனை. இப்போ நான் உள்ள வந்தா அதுக்கும் என் சம்மந்தி ஏதாவது சொல்லுவாங்க. என்னம்மா சொல்றீங்க? உங்க சம்மந்தி ஏதாவது சொல்லுவாங்களா? எதுக்குமா? இல்லை என் பொண்ணு மாலதியால தான். இந்த சண்டாளி பண்ற வேலையால என்னால நிம்மதியாவே இருக்க முடியல. அவ இன்னும் உன் புருஷனை மறக்காம அவனை தான் மண்டைக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்கா. அவ புருஷங்கிட்ட நல்லபடியா நடந்துக்க மாட்டுக்கா. நேத்து கடத்தரில் நின்று உன் புருஷங்கிட்ட பேசிட்டு டீ குடிக்க வாங்கன்னு கூப்பிட்டுருக்கா. அது அவ மாமியா பார்த்து வீட்டில் பெரிய பிரச்சனையா ஆயிட்டு. இவ மண்டையில என்னதான் இருக்கோ தெரியல. இன்னைக்கு எல்லாரும் அவகிட்ட பேசுறோம். நான் வாரியில கொண்டே அவளை அடிச்சிட்டேன். அவ சொல்றா என்னால் அவனை மறக்க முடியல. என் மண்டை பூரா அவன் தான் இருக்கிறான். என்னால் இவர் கூட ஒழுங்கா பேசவும் முடியல. நான் என்ன செய்யட்டுங்கிறா. சச்சோ அவ குடும்பத்தில் பிரச்சனை ஆயிருச்சா? நேற்று இவர் வந்து சொன்னாருமா, மாலதி என்னை டீ குடிக்க கூப்பிட்டா, நான் உன் புருஷன் கூட இருந்தா நீ கூப்பிடுறதுல அர்த்தம் இருக்கு, இல்லை என் பொண்டாட்டி கூட இருக்கணும், 2 பேரும் இல்லாமல் என்னை கூப்பிடாதன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். என்னால் இந்த ஊர்லேயும் நிம்மதியாக இருக்க முடியாது போல. என்னால் அவள் வாழ்க்கை பாதிச்சிடக்கூடாது. இந்த ஊரை விட்டே போயிடலாமான்னு கேட்டாரு. இவளால் எத்தனை பேருக்கு பிரச்சனைன்னு. அவள் புருஷன் என் பொண்டாட்டியை எனக்கு தெரியும். என் பொண்டாட்டி அப்படிப்பட்டவ கிடையாது. அவளை நான் புரிஞ்சுக்கிட்டேன். அவள் காதலிச்சவனை இன்னும் நினச்சிட்டே இருக்கா. கொஞ்ச நாளில் எல்லாத்தையும் மாற்றிக்குவா. அவளை பற்றி எனக்கு தெரியுங்காரு. ஆனால் அவன் மாமியா தான் கண்டபடி பேசுது. கல்யாணம் முடிஞ்ச பிறவும் இன்னொருத்தனை நினச்சிக்கிட்டு இருந்தா. இவ என்ன பொம்பளை? அவள் புருஷன் பொண்டாட்டிக்கு உண்மையாக தானே இருக்கான். இவ புருஷனுக்கு உண்மையா இல்லையே அப்படி இப்படின்னு பேசுது. இன்னும் 1 வாரம் டைம் கொடுத்துருக்கேன். அதுக்குள்ளே இவ மாறல. அவ்வளோதான். இவளை வீட்டோட கூட்டிகிட்டு போயிருங்க. இனி இவ இங்கே மருமகளாக இருக்க லாய்க்கு கிடையாது அப்படி இப்படின்னு பேசுதாங்க. மாலதி நல்ல பொண்ணுமா, ஆனால் என்ன செய்யறது? அவள் இன்னும் இவரை மறக்கலை. அதனால தான் அப்படியெல்லாம் நடந்துக்கிறா. அவளை பார்த்து பேசினா எல்லாம் சரியாயிரும். எதுவும் சரியாகுது. அதான் நான் இங்கே வந்தேன். நீ உன் புருஷன்ட்ட சொல்லி அவளை எங்கே பார்த்தாலும் அசிங்கப்படுத்துகிற மாதிரி நடந்துக்க சொல்லு. அவளை அவமானப்படுத்த சொல்லு. அப்போதான் அவன் மண்டையில் இவன் நம்மளை வெறுத்து ஒதுக்கிட்டான், இவன் மனசில் நம்ம இல்லை அப்படிங்கிற எண்ணம் வரும். அப்புறம்தான் இவனை மறந்துட்டு அவள் புருஷன் கூட குடும்பம் நடத்துவா. என்னம்மா சொல்கிறீங்க? பாவமாவா? அவளை அவமானப்படுத்தினா அவளால் தாங்கிக்க முடியாதுமா. அதுவும் இல்லாமல் இவருக்கு அப்படிப்பட்ட குணம்லாம் இல்லையம்மா. இவர் அப்படி நடந்துக்கு வர தெரியலையே. அம்மா உன்னை என் பொண்ணா நினைக்கிறேன். என் மகளுக்கு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்கு. அதை அவள் கெடுத்துக்க கூடாது. தயவு செஞ்சு உன் புருஷன்ட்ட சொல்லி நீங்கள் 2 பேரும் சந்தோஷமா இருக்கிற மாதிரியும் அவளை எங்கே பார்த்தாலும் அவமானப்படுத்துகிற மாதிரியும் நடந்துக்க சொல்லுமா. அப்போதான் அவள் இவனை வெறுத்துட்டு அவள் புருஷன் கூட நல்லபடியாக குடும்பம் நடத்துவா. அம்மா நான் மாசமா இருக்கேன்னு அவகிட்ட சொன்னீங்களா? அதை கேட்டாலே அவள் இவரை வெறுத்து தானே ஒதுக்கணும். சொல்லிட்டம்மா, அவள் நல்லா தானே வாழ்றா. நீ ஏண்டி இப்படி இருக்க பைத்தியக்காரத்தனமா இன்னும் அவனை நினச்சிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனால் அவன் மனசை மாற்றிக்க மாட்டேங்கிறா. சொல்லாதீங்கம்மா, உங்களை இப்படி பார்க்க கஷ்டமாக இருக்கு. நானும் அவரை சேர்ந்துக்கிட்டு அவளை கண்டபடி பேசுகிறோம். அம்மா
நீங்க கவலைப்படாதீங்க. இதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுங்க. நானும் அவரும் சந்தோஷமா இருக்கிற மாதிரி அவளை அவமானப்படுத்துற மாதிரியும் நடந்துக்கிறோம். அவ கண்டிப்பா அதை பார்த்துட்டு மனசை மாத்திக்குவானா? எனக்கு ரொம்ப சந்தோஷமா. அவ புருஷன் கூட நல்லபடியா வாழணும். அதுதான் என் ஆசை. அழாதீங்கம்மா. உங்களை இப்படி பார்க்க சங்கடமா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா. என் பொண்ணு மனசை எப்படியாவது மாத்து. அவ புருஷன் கூட சேர்ந்து வாழணும். உன் கையில தான் இருக்கு. நான் வரேம்மா. வாங்கம்மா, ஒரு கப் காஃபியாவது சாப்பிட்டுட்டு போங்க. வந்துட்டு நீங்க இப்படி போறது எனக்கு என்னமோ மாதிரி இருக்கு. அம்மா, இப்ப நான் கிளம்புறேன். இப்ப இருக்கிற சூழ்நிலையில நான் இங்க இருந்தேன்னா அவங்க மாமியார் இன்னும் தப்பா பேசும். என் பொண்ணு வாழ்க்கை நல்லபடியா இருக்கணும். அவ புருஷன் கூட சேர்ந்து வாழ்றத என் கண்ணால பார்க்கணும். அதுதான் என் ஆசை. சரிம்மா, கவலைப்படாதீங்க. நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் நடக்கும். நான் இவர்கிட்ட பேசிட்டு உங்களுக்கு சொல்றேன். சரிம்மா, அப்ப நான் வரேன். சரிம்மா. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் காசி விஸ்வநாதன் அவர்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். இன்று பிறந்த நாள் கொண்டாடும் சாந்தி அவர்களுடைய கணவர் காசி விஸ்வநாதனுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். விஷய ஹாப்பி பர்த்டே காசி விஸ்வநாதன். காசி விஸ்வநாதன், உங்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை திருநெல்வேலி கார்ட்டூன் சார்பாகவும் எங்கள் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னைக்கு யாரெல்லாம் கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். ஹாய் தமிழ் செல்வம், ஹாய் ஹஜீகா, ஹாய் கிக்கு பாப்பா கிச்சன், ஹாய் ஜிகத்தண்டா கார்ட்டூன்ஸ், ஹாய் ரைட் வித் மீ வாணி, ஹாய் வாடிப்பட்டி அம்மா சமையல், ஹாய் சந்திர விஜயேந்திரன், ஹாய் மணக்கோலம், ஹாய் குக் அண்ட் டேஸ்ட் தமிழ், ஹாய் சாந்தி காசி, ஹாய் அமேசிங் வேர்ல்ட் ஆஃப் சயின்ஸ், ஹாய் சோமா அண்ட் ரஸ்மிஸ் கிச்சன், ஹாய் லதா பெட்சேலல், ஹாய் தமிழ் வெசஸ், ஹாய் அலெக்ஸ் கோக்கி, ஹாய் ஆர்கானிக் ஹெல்த்தி, ஹாய் பவானி விலாக்ஸ், ஹாய் ரேவதி, ஹாய் தனு தனுஷிகா, ஹாய் மாசிலா, ஹாய் ரவரங்கோலி, ஹாய் ஹோம் மேக்கர் சீக்ரெட், ஹாய் ராயல் தமிழ் லண்டன், ஹாய் கொசின்ட்ரோ பரோடோ, ஹாய் அபி உமையால், ஹாய் நியூட்டன்ஸ் வேர்ல்ட், ஹாய் சபி விலாக்ஸ், ஹாய் சிம்பிளி தமிழ் ஹன்ஸ் வில்லி, ஹாய் சரவணாஸ் கிச்சன். நேற்று எங்கள் சேனலை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணின உங்கள் அத்தனை பேருக்கும் திருநெல்வேலி கார்ட்டூன் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கள் சேனலை பார்க்குறவங்க வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். பாய்.